வணக்கம் நண்பர்களே, தனுஷ் கிச்சனுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த வீடியோனூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு இருக்கிற இங்கிலாந்து குளிரான காலநிலைமைக்கு ஏற்ப ஒரு சூடான சுவையான சிக்கன் வெஜிடபிள் போட்டு சூப் செய்தால் எப்படி இருக்கும் பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு பாத்திரத்தில் 2.5 லிட்டர் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. இப்போ கொதிக்க வச்ச தண்ணியில் 1.5 கிலோ சுத்தம் செய்த சிக்கனை சேர்த்துருங்க. பெருசாக வெட்டினா பிரச்சனை இல்லை, ஏண்டா சூப்பில் வந்து நல்லா இருக்கும். அது 2 டீஸ்பூன் உப்பு, 2 சிக்கன் சூப் கட்டி, ஒரு முழு பூண்டை இடித்து நசிச்சு சேர்த்துருங்க. கூடவே 2 தக்காளியை இது மாதிரி பெருசாக வெட்டி சேர்த்துருங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இது அந்த சிக்கன் வந்து நல்லா கொதித்து வேகணும். 20 நிமிஷம் கழித்து மூடியை திறந்துட்டு இப்போ வெஜிடபிள் எல்லாம் சேர்த்துடலாம். இதில் வந்து 150 கிராமில் இருந்து 200 கிராம் ஒவ்வொரு மிளகரியும் நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களிடத்தில் என்ன மிளகரி இருக்கோ அதை பற்றி பிரச்சனை இல்லை, நீங்கள் உள்ள மிளகரியை சேர்த்துக்கலாம். நான் இதில் வந்து போஞ்சி சேர்த்துக்கிறேன், கரட் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து நீங்கள் வெள்ளை காளான் சேர்த்தா நல்லாயிருக்கும். அது கூட வந்து எங்களுடைய ஊரில் இருக்கிற இந்த காலிஃப்ளவர் இதையும் சேர்த்துருங்க. எல்லாமே வந்து 150லேருந்து 200 கிராம் நீங்கள் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 2 மீடியம் உருளைக்கிழங்க சேர்த்துருங்க கட் பண்ணி. இது அந்த பேபி கோர்ன்னு சொல்லுவாங்க பாருங்கள், இது நல்லாயிருக்கும் சூப்புக்கு. முக்கியமாக இதில் நான் வந்து உங்களுக்கு காட்ட வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செல்ரி என்று நீங்கள் கேட்டு வாங்கலாம், இல்லாட்டி கடையில் இருக்கும். அதனுடைய ஷேப் வந்து இப்படி இருக்கும், அது வந்து இந்த மாதிரி விற்பாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த சூப்புக்கு, அதாவது நான் செய்கிற இந்த சூப்புக்கு. போட்டுட்டு இது கூட ஒரு மேசக்கரண்டி அளவுக்கு மிளகு வந்து உரைப்புக்காக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. விட்டுட்டு இது வந்து இன்னும் ஒரு 10 நிமிஷம் வேகணும். இந்த வெஜிடபிள் எல்லாம் வெந்ததுக்கு பிறகு நம்ம இருக்கிற மிச்ச லீக்ஸ் அதில் போடணும். அது வந்து ரொம்ப வேகக்கூடாது, அதனால் நான் வந்து கடைசியாக போட்டு காட்டுறேன். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி போட்டு வேக வச்சுருங்க. இப்போ வெஜிடபிள் போட்டு 10 நிமிஷம் நல்லா வெந்துட்டு இப்போ மூடியை திறந்துட்டு மீதியாக இருக்கிற வெஜிடபிள் எல்லாம் போட்டுடலாம். இது வந்து பயத்தமுள்ள, இது இருந்தால் போடலாம், இல்லையண்டா பிரச்சனை இல்லை. இப்போ என்னுடைய இருக்கிறபடினாலே இதை போடுறேன், போட்டால் நல்லாயிருக்கும். இதில் வந்து ஒரு 100லேருந்து 150 கிராம் லீக்ஸை இது போல் கட் பண்ணி சேர்த்துருங்க. அது கூடவே ஒரு இந்த அளவுக்கு வந்து ஸ்பினச் எடுத்து சேர்த்துக்கோங்க. இது போட்டால் உங்களுடைய விருப்பம் போடுறது, இது எனக்கு பிடிக்கும். இப்படி போட்டால் எல்லா சத்தும் சேர்ந்து சூப்பில் இருக்கும்போது நல்லாயிருக்கும். இதில் வந்து நான் சலரி சேர்த்த அந்த அளவு சொல்லல, உங்களுக்கு ஒரு 3 தண்டு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மறுபடியும் மூடி போட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் வேக வச்சிடலாம். இப்போ நம்ம மீதி மிளகரையும் போட்டு 3 நிமிஷம் கழிச்சிட்டு திறந்துட்டு இப்போ இதில் இருக்கிற மிளகரியில் 3ல் 1 பங்கை வந்து வேறு பிரித்து எடுத்துருவோம். ஏன்னு சொன்னால் நம்ம அரைச்சிட்டு தான் இதுக்குள்ளே ஊற்ற போகிறோம். ஊற்றி நம்ம சூப்பு கலக்கும்போது அந்த சூப்பு வந்து பார்க்கும்போது நல்லா தடிப்பாக இருக்கும். அதுக்காக சிக்கனை தவிர உருளைக்கிழங்கு உட்பட வடிகட்டி எடுத்துருங்க. இது கூட 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்து, பச்சை தண்ணி சேர்த்து பிளெண்டரில் போட்டோ அல்லது மிக்சியில் போட்டோ நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்த மிளகரி எல்லாம் அரைச்சி எடுத்து வந்தாச்சு. இதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த டைமில் உப்பு எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணிக்கோங்க. இதே வந்து நல்ல ஒரு கொதி வந்து, ஏன்னா நம்ம பச்சை தண்ணி சேர்த்து அரைச்சபடினால கொதி வந்து நல்லா ஒரு 2 அல்லது 3 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதித்ததுமே இறக்கிடலாம். இப்போ பாருங்கள், சூப் நல்லா கொதி வந்து அழகாக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி அரைச்சி சேர்க்குற போது பார்க்குறதுக்கு அழகாகவும் சுவையாகவும் இருக்கும். இதை வந்து நீங்கள் பிரெட் வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். என்ன நண்பர்களே, இலகுவான முறையில் சுவையான சூப் எப்படி செய்யறேன்னு இந்த வீடியோவில் பார்த்துருக்குறோம். இந்த வீடியோவில் வந்து சின்ன ஒரு ஆலோசனையாக நான் சொல்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, குறிப்பாக வெளியூரில் வாழ்கிற மக்கள் வந்து சிக்கன் வாங்கும் பொழுது ஃப்ரீ ரேஞ்ச் சிக்கன் அல்லது கான்ஃபீட் சிக்கன் பார்த்து வாங்கிக்கோங்க. இது வந்து விலையில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், ஆனால் சுவை ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒருவேளை உங்களுக்கு தெரியாட்டி அதை நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன். மீண்டும் இது போன்ற இன்னும் ஒரு சமையல் குறிப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தனு.